ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் vlogs. இன்றைக்கி நம்ம வந்து என்னோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் செட் இருக்குது. இங்கே தான் வந்து நாங்கள் 2 வீலர் அப்புறம் கார்லாம் பார்க் பண்ணுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ் இதான். இல்லாத ஒரு மினி கார்டன் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா கார்டன் போகலாம். இது வந்து ஒரு குட்டி வராண்டா. வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையுமே நம்ம வந்து உள்ள விட முடியாது இல்லையா? ஸோ அஃபிஷியலாகவும் சிலர் வருவாங்க. அதனால வந்து அவங்கள வந்து நாங்கள் இங்கே வச்சு தான் பேச வைக்க அந்த மாதிரி இருக்கு வந்து இந்த குட்டி வராண்டா. அப்படியே போனீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம் மாதிரி. இங்க வந்து ஒரு குட்டி நைக்கி இருக்கு. குட்டி நாய் நாங்க வளர்க்குறோம். ஹாய் செல்லம். நைக்கி குட்டி. இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நைக்கி. சொல்லிட்டாங்க தூங்கிட்டாங்கம்மா. நைக்கி தூங்குது. நம்ம பிறகு இதுதான் வந்து என்னுடைய தாத்தாவோட அம்மா, பெத்தவான்னு சொல்லுவாங்க. எங்க அவ்வா, பெரிய அவ்வா இவங்க தான். அப்படியே ரூம்ல இருந்து வெளியில வந்தீங்கன்னா மெயின் ஹால் இது. இது வந்து தருணும் தர்ஷனும் சின்ன பசங்களா இருந்தபோது நாங்கள் எடுத்த ஃபோட்டோ. ஒரு சின்ன ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்கோம். இவங்க தான் என்னுடைய தாத்தா. தாத்தா இறந்து 1 வருஷத்துலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹவுஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. தருண் கிளாஸ் போயிட்டுருக்கா? தருணுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. இது அட்டாச்டு பாத்ரூம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய தாய் மாமா. இவங்க வந்து இறந்துட்டாங்க இப்போது. ஸோ அவங்களுக்கு ஒரு சாமி ஃபோட்டோ நாங்கள் இங்கே வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் அவங்கள. அப்படியே நம்ம வந்து நேராக கிச்சனுக்கு போகலாம். கிச்சன் வந்து நல்ல ஸ்பேசியஸாக நல்ல பெருசாக இருக்கும் எங்கள் கிச்சனு. நிறைய எங்கள் வீட்டில் செடிங்க வந்து வளர்க்குறோம் நாங்கள். மாதுளை, அப்புறம் பப்பாளி, முருங்கை மரம். இப்போ வந்து நிறைய முருங்கை மரத்தை அவ்வாவால் கவனிக்க முடியலன்னு சொல்லி வெட்டிட்டாங்க. ஒரு 2-3 முருங்கை மரம் தான் இருக்குது. இது வந்து சும்மா ஒரு சின்ன டாய்லெட் ரூம் இது ஒன்று கட்டியிருக்காங்க. வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் செஞ்சோம் அந்த மாதிரினா இது பண்ணுறதுக்காக இங்கே கட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து பின்னாடி சும்மா தான் இருக்குது. அந்த கார் செட் வழியாகவும் வந்து நம்ம பின்னாடி வரலாம். அங்கே தெரியுது இல்லையா, அது வழியாகவும் நம்ம பின்னாடி வரலாம். இப்போ நம்ம வந்து கார்டனுக்கு போகலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய மல்லிகைப்பூ செடி இருக்குங்க எங்கள் வீட்டில். இவங்க தான் என்னுடைய அவ்வா, பாட்டி. அவ்வா பேசுங்க வா. பிரியா தேவி பேத்தி. இங்கே பிறந்த பிள்ளைங்க 2 பேரும். நான் தான் வளர்த்து பிள்ளைங்க பேச்சு மாதிரி. நான் தான் சின்ன பிள்ளைங்க வளர்த்தேன். அம்மா பிள்ளைங்கெல்லாம் கூட. நான் வந்து வளர்ந்தது ஃபுல்லாகவே வந்து எங்கள் அவ்வா வீட்டில் தான். அப்பா வந்து மிலிட்ரிங்கிறதுனால அம்மா கூட போயிடுவாங்க. தேவி சின்ன பொண்ணுங்கிறதுனால அவளையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னை வந்து அவ்வா தான் ஃபுல்லாக வளர்த்தாங்க. இதுதான் வந்து என்னுடைய பெரியம்மா, அம்மாவோட அக்கா. இன்னொரு மாமா இருக்காங்க எனக்கு, மாமா.
இப்போ நம்ம வந்து அவ்வளோ நிறைய செடி வளர்க்குறாங்க. அந்த கார்டனை போய் நம்ம எப்படி இருக்குது, என்னென்ன செடிலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய மினி கார்டன். மல்லிகைப்பூ செடி அவ்வளோ நிறைய வளர்க்குறாங்க. இது மிளகா செடியாவா? ஓ, மிளகா செடியும் இருக்குதா? எனக்கு தெரியாது. இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில ஃபுல்லாக அவ்வளோ பிடிங்கி இங்கே தான் சாப்பிடுவோம். நிறைய காய் காய்க்கும். இப்பயும் இருக்குது காய். ஆனால் இந்த மேலே ஒரு செல்ஃப் தெரியுது பார்த்தீங்களா, அதை பற்றி என் தங்கச்சி சொல்வா பாருங்க. இல்லைங்க, இந்த கொய்யா மரம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அடர்த்தி. அந்த செல்ஃப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து உட்காந்துப்போம். அதுல மேல இருந்து ஜம்ப் பண்ணி அங்க உட்காந்துட்டு எல்லாம் பறிச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைம்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. மாமா நம்ம அதுல சேட்டை செஞ்சா இறக்கி விடுவாங்களே, அது அதுவும் இருக்கு. நாங்க ஏதாவது சேட்டை செஞ்சா எங்களை அதை உட்கார வச்சு பனிஷ் பண்றது அந்த மாதிரி கூட நிறைய நடந்திருக்குங்க இந்த வீட்டுல. ஆமா. மருதாணி செடி இருக்குங்க. இது வந்து ஆண் மருதாணின்னு சொல்லுவாங்க. முள்ளே இல்லாமல் வளர்கிற மருதாணி. அவ்வளோ நல்ல கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மாதுளை செடி இருக்குது. பப்பாளி மரம் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்மா பப்பாளி. இங்கே பார்த்தீங்களா கொய்யாப்பழம் தெரியுதா? கருவேப்பிலை மரம் எல்லாமே இருக்குது. எங்கேவா இருக்குது? ஓ, வெத்தலை செடியும் இருக்குது. இது என்னதுவா? ஒரு பூச்செடி, ஏதோ ஒரு குரோட்டன்ஸ் வகையான செடின்னு நினைக்கிறேன். வெத்தலை கொடியும் நல்லா படர்ந்துருக்கு பாருங்க. வாசம் அவ்வளோ சூப்பராக வருது வெத்தலை செடியிலேருந்து. முன்னாடிக்கு இப்போ ரொம்ப கம்மி தாங்க. ஆமாம், கலர் கலராக அவ்வளோ வகையான செம்பருத்தி இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி தான் இருந்துச்சு. சப்போட்டா மரம் அந்த இடத்துல இருக்கும். ஆமாம், இது வந்து பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெரிய நெல்லிக்காயோட மரம் முன்னாடி வந்து இருந்தது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல கலரான செம்பருத்தி, ஆமாம் எல்லாமே இருக்கும். இப்போ பாட்டியால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு கொஞ்சம் சின்ன சின்ன செடிங்க மட்டும் தான் வச்சுருக்காங்க. இது மாடிக்கு போகிற வழி. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 வீடு வந்து வாடகைக்கு விட்ருக்கோம். அந்த வீடு இது. அந்த வீடையும் நான் இதில் வந்து உள்ளே காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப வீடியோ லென்த்தியாக போகும். அதனால் நான் ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ மட்டும் நான் காமிச்சிடுறேன் வீட்டோட. இவங்க தான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்காங்க. இவங்க பேர் வந்து சுப்புலக்ஷ்மி. நாங்கள் வந்து செல்லமாக சுப்பக்கான்னு கூப்பிடுவோம். நான் பிறந்ததுலேருந்தே இவங்களை நல்லா தெரியும். எங்கள் அம்மா அவ்வாலாம் இங்கே தான் உட்காந்து மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அக்கா பேசுங்க அக்கா. ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. அவங்க பாஷை தான் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அக்கா ஏட்டின்னு என்னை கூப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு திருநெல்வேலியில் இருக்கான். பையன் ஒருத்தன் கோயம்புத்தூரில் இருக்கான். ஒருத்தன் இங்கே தான் இருக்கான், கோயில்பட்டியில். கோயம்புத்தூரில் இருக்கான். அவனும் எங்கள் பிரியாலும் ஒரு செட்டு. 2 பேரும் ஒன்றா தான் படித்து இங்கே இருந்தவங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. எங்கள் பாட்டி வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் யாருக்கெல்லாம் இதை பார்த்துட்டு உங்கள் பாட்டி வீட்டு ஞாபகம் வந்துச்சோ அது கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.